ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் வேற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றன. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று. அன்புள்ள நேயர்களே, இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது பஞ்சாங்க அடிப்படையில் நாம யோகத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் எப்படி யோகத்திற்கு அதிபதியாக வந்தார், அதனுடைய அமைப்பு முறை, செயல்பாட்டு முறை, வாழ்வியல் முறையில் எப்படியெல்லாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்ப்போம். நாம யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய புகழை, பெயரை யோகமாக மாற்றக்கூடியது நாம யோகம். 27 நாம யோகம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதில் சுப நாம யோகம், அசுப நாம யோகம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவங்கவுங்க பிறந்த நாம யோகம் அவங்கவுங்களுக்கு நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று அப்படின்னா, நம்ம எந்த நாம யோகத்தில், அசுப நாம யோகத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா, அதனுடைய கர்மாக்கள் செயல்பாட்டிற்கு வரும் காலம் அந்த ஜாதகனுடைய வாழ்வியல் முறையில் அவங்க முன்னோர் செஞ்ச அமைப்புகளில் இருக்க அவர்களுக்கு ஒரு சூழ்நிலை மாற்றத்திலையும் அவப்பெயரையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு குடும்பத்தினுடைய பெயரை சொல்லும் பொழுது, இந்த சந்ததியிலிருந்து இவர் பிறந்தார், அப்போ இவங்க முன்னோர்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு பெயரை வரும்போது இவர்களுக்கு மத்தியில் ஒரு பெயரையோ புகழையோ இந்த அசுப நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிதான ஒரு மாற்றத்தை தராது. வாழ்வியல் முறையில் அவங்க பொருளாதாரத்தில் ரொம்ப உயரத்தில் இருந்தாலும் கூட இவங்களுடைய வம்சாவளியில் பார்த்திங்கன்னா அந்த செயல்களை சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு ஒரு முகம் சுளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் நல்ல நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும், தசாபுத்தி காலங்கள் சரியான ஒரு அமைப்பு இல்லைனாலும், அவர் நல்லவராக இருந்தாலும் அவர்களுடைய சூழ்நிலைகள் பாதிக்கப்படும் பொழுது அவரால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைப்படும். அதே சமயத்தில் ஒருத்தர் அசுப நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும் அவருடைய தசாபுத்தி காலங்களில் கிரக அமைப்புகள் நல்ல பலனை கொடுத்திருந்தாலும் அவர்களுடைய முன்ஜென்ம கர்மா வினையினால் அவங்களுக்கும் அந்த அவமானத்தையும் கெட்ட பெயரையும் அந்த சந்ததிகள் செய்து வைத்து போயிருப்பார்கள். அதனால் இவர்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைப்பாட்டிற்கு போவதற்கு இவங்களுக்கு தடைகளும் தொந்தரவுகளும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆக இந்த புதன் அந்த அளவுக்கு அறிவும் திறமையும் சந்தர்ப்பத்தையும் மாற்றி தன்னுடைய பெயரை உயர்த்தி கொள்வதற்காகத்தான் அந்த நாம யோகத்திற்கு அதிபதியாக புதனை வைத்திருக்கிறார். அவர்களது முன்னோர்கள் எந்த விடையை செய்திருந்தாலும் அந்த வினைகளை தன்னுடைய அறிவாலும் புத்திசாலித்தனத்தாலும் சாதுரியத்தாலும் திறமையாலும் அதை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதற்கு ஒரு சான்றாகத்தான் இந்த புதனை நாம யோகத்திற்கு அதிபதியாக வைத்திருக்கிறார். எனவே உங்களுடைய நாம யோகம் எந்த நாம யோகமாக இருந்தாலும் நீங்கள் வாழ்வில் நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொள்ள வேண்டும், அனைத்தும் வாழ்வில சிறப்பாகவும் பெருமையாகவும் புகழையும் அடைய வேண்டும், பொருளாதாரத்தில் ஒரு உன்னத நிலைப்பாட்டை நீங்கள் கொள்ள வேண்டும் என்று எண்ணுவீர்களானால் நல்ல நாம யோகங்கள் எவை என்று தெரிந்து வைத்துக்கொண்டு அந்த நாம யோகமும் உங்களது பிறந்த கிழமையும் உங்கள் பிறந்த நட்சத்திரமும் வரும் நாளன்று நீங்கள் முன்னோர்களிடம், உங்களுடைய தாய் தந்தைகளிடம் முதல்ல ஆசீர்வாதம் வாங்குங்கள். அப்புறமா ஆலயத்தில் சிறப்பு பூஜை வழிபாடு செய்யுங்கள், மற்றவர்களுக்கு பொருளை தானம் கொடுங்கள். அதுக்கு மேலே உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சந்தோஷமாக அந்த நாளை ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் உங்களை செயல்பட்டு கொண்டே வந்தால் உங்களுடைய பாக்கியாதிபதி யாராக இருந்தாலும்
உங்களுக்கு பாக்கியம் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். அதே சமயத்தில் உங்கள் நாம யோகம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறந்த கிழமை, அந்த பிறந்த கிழமையும் உங்களது நாம யோகமும் வரும் நாளில் நீங்கள் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை செய்யுங்கள். உங்களது பெயரை கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள். அதுவும் நாமகிரி தாயார், அதாவது பெருமாள் ஆலயத்தில் உள்ள நாமகிரி தாயார் ஆலயத்தில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. இப்போ ஒவ்வொரு நாம யோகத்திற்கும் ஒரு கிரகம் அதிபதியாக வரும். அந்த நாம யோக அதிபதியினுடைய கிரகமும் உங்களுடைய புதனும் எந்த அடிப்படையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஜாதகத்தில் பாகை குறைந்த பாகமாக இருக்கா, இல்லை ஆகாமிய கிரகமாக இருக்கா, அல்லது ஒன்றுக்கொன்று சஷ்ட அஷ்டாங்கமாக இருக்கா, அல்லது நீச அமைப்பில் இருக்கா, அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத இந்த வழிபாட்டு முறையில் உங்களுடைய பிறந்த கிழமையோடு தொடர்பு படுத்தி, அதுக்கப்புறமா உங்களோட நட்சத்திரத்தோட தொடர்பு படுத்தும் பொழுது, அல்லது உங்களுடைய பிறந்த கிழமையும் அல்லது உங்களுடைய திதியும் நல்ல நாமயோகங்கள் வரும் நாளில் நீங்கள் நல்ல பலன்களை செய்யும் பொழுது உங்களுடைய பாக்கியம் பெருகும், பாவங்கள் குறையும். தானம் செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, தனக்குள்ள ஈனங்கள் குறையும். தன்னுடைய குறைகளை போக்கிக் கொள்வதற்காக தான் தானமேங்கிற ஒரு பேரையே வச்சுருக்காங்க. அப்படிங்கிறத நீங்கள் மறக்கூடாது, மறக்கவும் கூடாது. அப்போ நீங்கள் தானம் செய்யும்போது, தானங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பொருளை அதிகமாக செலவு பண்ணுவது மட்டும்தான் தானம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது ஒரு அரைப்படி அரிசி குரணையை வாங்கி அதை நல்லா ஊற வச்சு உங்கள் 2 கையாலையும் சற்று நேரம் அதை அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் நல்லா பிசைஞ்சு விட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் அதை கொண்டு போய் ஒரு எறும்பு புத்து, ஒரு அரச மரத்தடியில், ஒரு ஆலமரத்தடியில், ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு அடியில் நீங்கள் கொஞ்சோண்டு வெள்ளத்தோடு சேர்த்து, அல்லது அதில் கொஞ்சோண்டு தேங்காயும் திருவி சேர்த்து, அதில் கொஞ்சோண்டு எள்ளும் சேர்த்து மற்றவங்களுக்கு முடிஞ்சால் தானம் கொடுக்கலாம். அல்லது எறும்புகளுக்கு கூட நீங்கள் அதை தூவி விட்டிங்கன்னா அந்த உங்களுக்கு பல புண்ணியங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி குருவிகளுக்கு தானம், அதாவது குருவிகளுக்கு ராகி, கம்பு, சோளம் இதெல்லாம் ஒரு உணவுப் பொருளாக நீங்கள் அப்பைக்கப்போ வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம். இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் பயன்படுத்தலாம். நமக்கு கஷ்டமாக இருக்குது, சூழ்நிலையே மாற மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா மாறாது. நீங்கள் தானம் கொடுங்க. அதாவது தானம்னா பெருசாக 5000, 10,000, 20,000, 30,000 அந்த மாதிரி லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் தான் தானம் கொடுக்கணும்னு இல்லை. மனதளவுக்கு ஒருத்தர் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு, அதாவது டெய்லி ஒரு பிச்சை வாங்கிட்டு இருக்கிற நபர் ₹1, ₹2 எல்லாருமே போடுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்து ஒரு ₹100 எடுத்து போட்டு போவாங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், சந்தோஷம். அவங்க வாழ்நாளில் கிடைக்காத ஒரு அமைப்பாக இருக்குது. அதே மாதிரி ஒருத்தர் திடீர்னு சாப்பிட்றீங்களா வாங்க, யாராக இருந்தாலும் சரி, பக்கத்தில் பழக்கமாக இருந்தாங்கன்னா கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவருக்கு அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சாப்பாடு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அந்த ஆத்மா வயிறு நிறையும் போது மனசு நிறையும் போது ஆத்மா நிறையும். ஒரு மனிதனுக்கு ஆத்மா நிறைஞ்சு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, சந்தோஷத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படிங்கும்போது அது உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய. அதே மாதிரி வாயில்லா ஜீவன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆடு, மாடு, பசு, மற்ற ஜீவராசிகள், குருவி, அட்லீஸ்ட் ஏதோ அந்த ஜீவன்களுக்கெல்லாம் அதை எதிர்பார்க்காத மாதிரி ஒரு உணவுகளை நீங்கள் கொடுக்கும்போதே அதனுடைய உள்ளார்ந்த அன்புகள் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தரும். இதெல்லாம் உங்கள் அனுபவத்தில் செஞ்சு பாருங்கள், உணர்வீங்க. அந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய பாக்கியம் பெருகும். உங்கள் அக்கௌண்ட்டில் லட்சக்கணக்கில் பாக்கியங்கள் பெருகும். அப்போ உங்களுடைய வாழ்வியல் முறையே மாறக்கூடியதை நீங்கள் உணரலாம். அப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா, சிறிது சிறிதாக செய்து கொண்டு வந்துகின்ற பழக்க வழக்கங்கள், தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டு பழக்க வழக்கங்கள் உங்களுடைய வாழ்வியல் சுழற்சி முறையை மாற்றி வேற ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும் என்பது நம்மளது முன்னோர்களும் சரி, அறிவியலும் அதை தான் சொல்லுது, வாழ்வியல் முறையும் அதை தான் சொல்லுது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாட்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். அப்போ இதெல்லாம் பழக பழக வாழ்வியல் முறையில் மாற்றக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை
கொள்ளும். உங்களது பெயரும் புகழும் கண்டிப்பாக உயரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. புதன் என்பது என்ன அப்படின்னா புத்திசாலித்தனம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு மனிதனுக்கு அறிவு, திறமை, புத்திசாலித்தனம் இது இருந்ததுன்னா அந்த சூழ்நிலையை தமக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ளும் திறமை தான் புத்திசாலி. அதுதான் புதன் என்பதை இந்த பஞ்சாங்க அடிப்படையில் நம்ம நாம யோகத்தில் புதனுக்கு அதிபதியாக வரக்கூடிய அமைப்பை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அடுத்த பதிவில் கருணாநாதனை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு அதிபதியான சனி பகவானை பார்ப்போம். இதை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவரும் இந்த ஆன்லைன் அபிராமி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு மேலும் மேலும் எனக்கு ஊக்கமும் உற்சாகமும் தருமாறு உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் ஒருவதில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.